கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 126:3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இத நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த வார்த்தையை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்னிலிருந்து சொல்லத்தக்கதாக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இந்த வசனம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை என்று ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஒரு பெரிய காரியம் அல்ல, நிறைய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் இப்போ மகிழ்ந்திருக்கிறோம் என்று புலம்பிக் கொண்டிருந்த நீங்களெல்லாம் கர்த்தருக்கு துதி பாடுகிற நாளாக இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா பெரிய ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வரணும். இது ஒன்று தான் அதுக்கு வழி, வேற எந்த வழியும் இல்லை. நான் செய்கிற சின்ன காரியம் கூட எனக்கு வாய்க்கலையே, ஏன்பா சின்ன காரியம் வாய்க்கலைன்னு சொல்கிற? பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய ரெடியாக இருக்காரு. நீ பெரிய காரியத்தை செய்யும்படி பெரிய ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு உதவி கேளுங்க. அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று எபினேசர், அப்படின்னா உதவி செய்கிற ஆண்டவர். நீ உதவி கேட்டீங்கன்னா ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவரே, இவ்வளோ அரியர் வச்சிருக்கிறேன், ஏதாவது நீங்களாக மனம் இறங்கினாதான், நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை செய்தாதான் என்னால் கிளியர் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவரே, பெரிய கடனில் மாட்டியிருக்கிறேன், நீங்களாக பார்த்து எனக்கு உதவி செய்தாதான் இதுலேருந்து வெளியே வர முடியும்னு இன்னைக்கு வாய் விட்டு ஆண்டவரிடத்தில் உதவி கேளுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் ஒரு ஈகோவில் ஒருத்தங்க அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க, போய் கேட்கறதுக்கு ஒரு ஈகோ. நீங்கள் ஆண்டவரிட மட்டும் ஈகோ பார்க்காதீங்க, ஆண்டவரிடத்தில் தாராளமாக கேட்கலாம். மனுஷனிடத்தில் நீங்கள் கேட்கும்போது கூட அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான வரக்கூடாது. ஏன்னா ஆண்டவரே மனுஷர்கள் ரூபத்தில் தான் அந்த காரியத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பார். பரலோகத்திலேருந்து இப்படியே டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே கொட்ட மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கணும். நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, அதான் இந்த வசனம். பெரிய காரியங்கள் நம்ம கொடுக்குற ஆண்டவர் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுப்பாரு, ஆனால் கூரையிலேருந்து கொட்டாது. நீ செய்கிற வேலை நிமித்தம் கொட்டும், நீ மனுஷர் கண்களில் தயவு நிமித்தம் கொட்டும், நீ செய்கிற தொழிலின் நிமித்தம் கொட்டும், நீ செய்கிற ஊழியத்தை நிமித்தம் கொட்டும். அப்படி தான் வருமே தவிர மேலேருந்து சும்மா ஒன்றும் திறந்து விட மாட்டார் ஆண்டவர். மனுஷர்கள் ரூபத்தில் இல்லைன்னா உழைப்பின் பலன் மூலமாக ஆண்டவர் அதை கொடுத்து ஒன்றை கனப்படுத்துவார். சரியா? ஸோ இன்னைக்கு பிறகு பெரிய காரியங்கள் நீங்கள் சின்ன சின்ன லெவல்லே யோசித்து பழகிட்டீங்க, பெரிய லெவலில் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். பிள்ளைகளுடைய வேலை விஷயத்தில் பெரிய காரியம் நடக்க போகுது. நீ இடம் வாங்கி வீடு கட்டுறேன்னு நினைக்கிற விஷயத்தில் பெரிய காரியம் நடக்க போகுது. பிள்ளையுடைய திருமண விஷயத்தில் பெரிய காரியம் நடக்க போகுது. அது மட்டுமல்ல, உன்னுடைய அடைக்கப்பட்ட கற்பம் என்கிற அந்த விஷயத்தில், குழந்தை இல்லை அப்படின்ற விஷயத்தில் ஆண்டவர் அடுக்கடுக்கான பிள்ளைகளை கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். எல்லா தடைகளையும் கட்டுகளையும் உடைச்சி கர்த்தர் அதிசயங்களை செய்வார். அது எல்லாத்துக்கும் மேலே எந்த வியாதியில் நான் செத்துருவேன்னு நினைக்கிறியோ, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து பெரிய அதிசயத்தை செய்து அந்த வியாதியிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார். சரியா? ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் மஜிலா ஐசக், மேடவாக்கம். என்னுடைய மகள் டிசிஎஸ்ஸில் வேலை பார்த்து வருகிறாள். புது வருட ஆசீர்வாத பெருவிழா, அப்படின்னா தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்துகிற அந்த 1ஆம் தேதி சாயங்காலம் நடத்துகிற அந்த புது வருட ஆசீர்வாத பெருவிழாவில் 1/1/2026 அன்று கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் என்னுடைய மகள் ஜெபித்து கொண்டாள். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, நான் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று மங்கள வார்த்தை சொல்லி என் மகளை ஆசீர்வதித்தார்கள். அந்த தீர்க்க தரிசன மங்கள வார்த்தைக்கு பிறகு என்ன ஆச்சரியம், கூகுள் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படும் ட்ரைனிங்காக 10,000 பேர்கள் அனுப்பிய விண்ணப்பத்தில் 30 பேர்களை மட்டுமே கூகுள் நிறுவனம் தேர்ந்தெடுத்தது. அதில் என்னுடைய மகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு டிசிஎஸ் நிறுவனத்திலேயே ட்ரைனிங் மற்றும் மாதத்திற்கு 1 லட்சம் சம்பளமும் மகளுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்துள்ளார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே மகளுக்கு நிறைவேறி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார்.
இந்த மே மாதம் 15ஆம் தேதி, இன்னைக்கு 13, 14, 15 நாளை மறுநாள் நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், அது பள்ளிக்கூடமோ கல்லூரியோ படிக்கிற பிள்ளைகளுக்கு, இல்லைன்னா யூபிஎஸ் தேர்வு எழுதுகிற பிள்ளைங்க, இல்லைன்னா ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சேமத்தை நடத்தும்படி கர்த்தரின் ஆவியில் ஏவினப்படியினால் இந்த மே 15ஆம் தேதி அந்த நாளை நாங்கள் அதற்காக ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாம் கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் கஞ்சா, தேவையில்லாத போதை வஸ்துக்கள் நிறைய கல்லூரி பள்ளிக்கூடங்கள் போகிற வருகிற வழிகளிலெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்து இயேசுக்களை தேறினவர்களாக நல்லா படித்து எந்த கெட்ட குணமும் இல்லாமல் வர்றதுக்கு அவர்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு விசேஷித்த சிறப்பு உபவாச ஜெபம் இது. எனவே உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை அன்றைக்கு நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. மஜிலா ஐசக்கனுடைய மகளுக்கு அற்புதம் செய்து பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் பாரபட்சமில்லாத தேவன்தானே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களையும் அற்புதங்களையும் செய்து என் பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மகிழ பண்ணும். பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.